கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவினுடைய செயலை பார்த்து அவருடைய எதிரிகள் பேய்களின் தலைவனாகிய பேசபுலை கொண்டவர் பேய் ஓட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசபுலை அல்ல, கடவுளின் கரங்களால் நான் இதை செய்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தூய ஆவியாருக்கு எதிராக செய்கின்ற பாவம் எப்பொழுதும் மன்னிக்கப்படாது. இங்கே தூய ஆவியாருக்கு எதிராக பாவம் இயேசுவின் பிரசன்னத்தில், கடவுளின் பிரசன்னத்தில் மன்னிக்க முடியாத பாவங்களே இல்லை என்று சொல்லுகின்ற போது, தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்று இயேசு சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய வெளிப்பாட்டை வேண்டுமென்றே மனது பொருந்தி எதிர்த்து, வெறுத்து, ஒதுக்கி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. கடவுள் எனக்கு வேண்டாம் என்று வலுக்கட்டாயமாக சொல்லுகின்ற ஒரு மனநிலை. கடவுளுடைய அருளும் உதவியும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலை. கடவுள் வெளிப்படுத்தியது எதுவுமே உண்மை இல்லை என்று நினைக்கின்ற ஒரு மனநிலை. அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் செயலிலும் செயல்படுகிறவர் பசாசினுடைய தன்மையை கொண்ட மனிதராக மாறுகிறார். பேசபுலினுடைய தன்மையை கொண்ட மனிதராக மாறுகிறார். கடவுளுக்கு எதிராக போராடுபவர், பேய்தான் கடவுளுக்கு எதிராக போராடியது, கடவுளுடைய பிரசன்னத்திற்கு எதிராக போராடியது, கடவுளுடைய உண்மைத்தன்மைக்கு எதிராக போராடியது. அவ்வாறே எந்த ஒரு மனிதன் இதை செய்கிறாரோ அவர் தூய ஆவிக்கு எதிரான பாவத்தை செய்பவராவார். எனவே எப்பொழுதும் கடவுளுடைய அருளை, இரக்கத்தை, வெளிப்பாட்டை, அவர் கொடுக்கின்ற பல்வேறு அறிவுறுத்துதல்களை, தூண்டுதல்களை நாம் உதாசீனப்படுத்தாமல் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம் பெற அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்வில் பயணம் செய்கிறேன். பேசபுலைப் போல, பேய்களின் குணங்களைப் போல எப்பொழுதும் நாங்கள் வாழ்க்கையில் வைத்து விடாமல் உமது இரக்கத்தை பயன்படுத்தி வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.